கண்ணன் சார், அதாவது தற்போதும் அதே நிலைதான் இங்கு நிலவி வருகிறது. காற்றின் வேகமும் குறையப்படவில்லை, மழையின் வேகமும் குறையப்படவில்லை. தொடர்ந்து இங்கு காற்றும் மழையும் அடித்துதான் வருகிறது. மேலும் இப்பகுதி காலை முதலே இந்த மின்சாரம் இல்லாதனால் இப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள் ஆகின்றனர். அதே போல் அன்றாட தேவைகளுக்கு ஒரு சிலர் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே கடைகளுக்கு வருகிறார்கள். கடைகளும் ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்திருக்கும் நிலையில் இந்த மக்கள் பெரும் ஒரு துயரத்துக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக இங்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் பெரும் ஒரு அவதிக்குள்ளாவதாக ஒரு வேதனை தெரிவிக்கின்றார்கள். நம்மிடம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா, இங்க என்ன மாதிரி மழை பெஞ்சிருக்குன்னா என்ன மாதிரி பாதிப்பு, நீங்க விவசாயம் பண்றீங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? விவசாயம் நடவு நட்டு இருக்கோம். அந்த நடவுலாம் நீரில் மூழ்கி ரொம்ப வெள்ளத்தில் சேதமடைகிறது. போக்குவரத்து இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. ஈசிஆர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மழையின் அளவு குறையவே இல்லை. இந்த ஒரு வருடத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. காற்றின் அளவு குறையவே இல்லை. இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக நாங்கள் கருதுகிறோம். கண்ணன் சார், இவர் கூறியது போல இந்த மழையின் காரணமாக மக்கள் பெரும் பாதிப்புள் ஆகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. கண்ணன் சார், மனோகரன், நீங்க மரக்காணத்தில் உள்ள அந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள், மீனவர்கள் ஆகியோரோட பாதிப்பை காலையிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கீங்கள். இந்த புயலின் தாக்கம், அதாவது புயலின் தாக்கமானது இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நம்ம மாமல்லபுரத்தில் உள்ள அந்த மோகனிடம் கேட்டுக்கொண்டு வருவோம். மோகன், மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையேதான் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும். நீங்கள் கரையை கடக்கும் ஒரு பகுதியில் இப்போது நின்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கூட புயல் கரையை கடப்பதற்கான அந்த முதல் கட்ட நிகழ்வுகள் அங்கு வானிலை மாற்றங்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது மாமல்லபுரத்தை பொறுத்தவரை அது ஒரு சுற்றுலா தலம் மற்றும் அந்த பகுதிக்கு நாள்தோறும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் அந்த பகுதியில் ஒரு வியாபார வர்த்தகங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. இன்று காலையிலேயே அந்த ஈசிஆர் மற்றும் OMR பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விட்டது, மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மற்றும் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து விதமான செயல்பாடுகளும் முடங்கி ஸ்தம்பித்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் மாமல்லபுரத்திலும் மரக்காணத்திலும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போது காற்று மழையின் அளவு எப்படி இருக்கிறது மோகன்? கண்ணன், நீங்க சொன்னது உண்மைதான். மாலை முதலே பார்த்தோம்னால் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கையும் குறைந்து விட்டது. குறிப்பாக காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம், தற்போது அந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் என்பதற்காக பொதுமக்களை இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி மக்களை இங்கிருந்து வெளியேற்றி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லாத சூழலில் தற்போது இந்த கடைகளில் உள்ள அந்த ஓடுகள் அதிக சத்தத்துடன் பறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பக்கம் நம்ம பின்புறம் பார்த்தோம்னா அந்த மரங்கள் அசையக்கூடிய அந்த சத்தம் கொடுத்து தங்களுக்கு கேட்கலாம். குறிப்பாக நமக்கு அந்த இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வெஞ்சல் புயலானது சில மணி நேரங்களில் இந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மக்கள் கூட்டமின்றி இந்த பகுதி இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த வெஞ்சல் புயலானது மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மரக்காணம் பகுதியில் அந்த கண் பகுதி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கும் நிலையில் இந்த மாமல்லபுரம் பகுதி தற்போது அந்த இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாகவே காணப்பட்டு வருகிறது. கண்ணன்.